ஜெபம். எங்கள் இரக்கமாய் நேசிக்கின்றதான சர்வ வல்லமுள்ள பிதாவே, வேளிலே உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசி உடைய வார்த்தை சத்தத்தை நாங்கள் கேட்கவும், இந்த ஒரு வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு இரக்கமாய் இருக்கிறபடிக்காக நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி இல்லாத என்னை இடத்திலே ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் பேசும் வார்த்தை நாங்கள் கேட்க உதவி செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிதான நாமத்திலே வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உங்களோடு கூட பேசும்படிக்காக தெரிவு செய்த வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 59 தொடக்கம் 69 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 59 தொடக்கம் 69 வரை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து அதே கேள்வியை தான் கேட்கிறாரு. நீங்களும் இந்த இடத்தை விட்டு போக நீங்கள் மனதாய் இருக்கிறார். நான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் என்பதை குறித்து நாங்கள் இந்த ஆராய்ந்து பார்க்க எடுத்துக்கிறோம். இந்த பகுதியினூடாக 3 விதமான காரியங்களை இன்றைக்கு நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 அற்புதங்களை இந்த 6ஆம் அதிகாரத்திலே செய்கிறதை நாங்கள் வாசிக்க முடியதாக இருக்கிறோம். அந்த 2 அதிகாரங்கள் மன்னிக்கும், இந்த 2 அற்புதங்கள் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், முதலாவதாக அவர் என்ன செய்கிறாரு? 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 6ஆவது அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னு சொன்னால் தெரியும். முதலாவது அற்புதம் என்னன்னு சொன்னா, அவர் 5000 பேருக்கு அவர் அப்பத்தை கொடுக்கிறதாக நாங்கள் காணுகிறோம். ஆகியோர் பிரியமானவர்களே, அவர் எவ்வாறு இந்த 5000 பேருக்கு இந்த அப்பத்தை கொடுத்தார்? அவர் என்ன சூழ்நிலையிலே அந்த இடத்திலே அவர் இந்த ஜனங்களுக்கு அவர் இந்த அப்பத்தை அவர் பலிக்கு பெருக அவர் கொடுக்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்கணும். இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டம் அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டம் அன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறாங்க. எதற்காக அவர் வந்தார்கள்? நீங்கள் வாசிங்கள் அந்த 6ஆவது அதிகாரத்திலே ஆரம்ப பகுதியை தயவாய். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, 2வது வசனத்துல அவர்கள் என்ன காரணத்துக்காக இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் சென்றார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் வியாதி காரணத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய வியாதிக்காரரை குணப்படுத்துகிறார், ஆகவே இவருக்கு பின்னாடி நாங்கள் போவோம் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று 5000 பேரும் அவருக்கு பின்னாடி அங்கே போகிறதாக காணப்படுகிறது. இதை பாருங்க, இன்னைக்கு அநேக பெரிய பெரிய திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற திருச்சபைகள் இருக்கிற கூட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? 5000 பேர், 2000 பேர், இப்படியான நிறைய ஜனங்களுக்கு ஒரு திருச்சபைகள் காணப்படுது. இன்னைக்கு அவ்வளவு பேரை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த திருச்சபைக்கு போகிறார்கள், எதன் அடிப்படையில போகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் அநேக நேரங்களில் எங்களுடைய சரீர தேவைகளுக்காக மாத்திரமே போகிறவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்? அவருடைய வார்த்தைக்காக போனார்களா? இல்லவே அவர் செய்த அந்த அற்புதத்தின் நிமித்தமாக அவர்கள் அந்த இடத்திலே போகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த இடத்துல போன பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை சோதிக்கும்படியாக ஒரு காரியத்தை கேட்கிறார். பிலிப்பு இடத்துல அவர் கேட்கிறார், இவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கேட்கிறார். அப்ப அந்த இடத்துல பிலிப்பு என்ன பதிலை சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 200 பணம் கூட எங்களுக்கு போதாது, அப்படி இருக்க நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு சீஷன். அவர் காண திருமணத்திலே செய்த முதலாவது அற்புதத்தை அவர் கண்ட ஒரு சீஷன்.
அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல பாருங்க, இந்த அப்பத்தை பலுகி பெருக வைக்கிறது இது முதல் தடவை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிருந்தா எலிசா இதே மாதிரியான ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் அறிந்திருந்து கூட இவர் என்ன சொல்றாரு? இவருடைய பார்வை எதன் மீது இருக்கிறது? தேவன் மீது அல்ல, இந்த பணத்தின் மீதுதான் பிலிப்பினுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே நான் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, எங்களுக்கு பணம் போதாது, இவர்களுக்கு நாங்க அப்பத்தை கொடுக்கிறதுக்கு. அந்த இடத்துல அந்திரேயா வருகிறார். அந்திரேயா என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவரே, இங்க ஒரு பையன் இருக்கிறான், இவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. ஆனா இதை எத்தனை பேருக்கு நாங்க கொடுக்க முடியும்? எங்கள்ல 12 சீசர் இருக்கிறோம், எங்களுக்கு இது போதாது. அப்படி இருக்கிற சூழல்ல இதை நாங்க எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை கொண்டு வருக சொல்றாரு. நீங்க பாருங்க பிரியமானவர்களே, அந்த சிறுவன் அவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அங்கே கொடுக்குறான். நாங்களா என்ன செஞ்சிருக்கோம்? எங்களோட குடும்பத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் கடன் சாரது கொடுத்துருக்கும். ஆனா இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்துல இந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீன்களையும் என்ன செய்கிறான்? முழுமையாக அந்த இடத்துல கொடுத்து கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தேவனுக்கு பிதாவுக்கு நன்றி கூறி அந்த அப்பங்களை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படி சொல்லுகிறார். அப்படி பங்கிட்டு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? அது எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? அந்த இடத்துல வாசிக்கிறோம் நாங்கள், திருப்தியாக சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க, அரை வயது 1/4 வயது வரை யாருமே சாப்பிட இல்லை. இனிமேல் சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் இல்லை என்ற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? திருப்தியாக அவர்கள் சாப்பிடுறாங்க. ஆகவேதான் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த சிறுவனை போல தேவனுக்காக கொடுக்கிறதுக்கு எங்களுடைய இறுதியம் அது எவ்வளவு தூரமாக இருக்கிறது. என்னிடத்துல அது கொஞ்சமா இருக்குதோ கூடுதலா இருக்கு. மனப்பூர்வமாக தேவனுக்கு அதை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் அந்த சிறிய காரியத்தை வைத்து அவர்கள் அதை பெரிய ஒரு காரியமாக மாற்றுவார். ஆகவே தேவனுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் கொடுக்க நாங்கள் பழகிக்கிட்டோம்னு சொன்னார். எங்களுடைய ஊழிய காரியங்களாலும் சரி, வேறு எந்த காரியங்களாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு பண தேவை இருந்தாலுமே கூட தேவன் இதை பெருகப்படுவார். நிச்சயமாகவே நாங்கள் முதலாவது தேவனுக்கு கொடுக்க நாங்கள் பழக வேண்டும். தேவனுக்கு கொடுக்காமல் எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது நாங்கள் கொண்டு குடும்பமா இருந்தா ரொம்பவும் ஒரு கவலைக்குரிய மாதிரி காணும். முன்ன நான் ரோம கத்தோலிக்க திருச்சபையில இருந்த பொழுது காணிக்கை எடுக்கிறது அங்க இதே மாதிரி தான். காணிக்கை எடுக்கிற நேரத்துல அங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த காணிக்கை பையில அநேகமாக கிழிஞ்சு போன 20 ரூபாய், 10 ரூபாய், சில்லறை காசுகள், சில வெளிநாட்டு காசுகள் போயிட்டு கூட இருக்கு. இந்தியாவோட ரூபாய்கள் எல்லாம் ஏன் காணிக்கை எப்படி கொண்டு போடுறாங்க? தங்களுக்கு பிரயோசனம் இல்லாத காணிக்கையில தான் இந்த இடத்துல போடுறவங்களாக காணப்படுறாங்க. இன்றைக்கும் கூட இந்த மாதிரியான மனநிலைகளோடு ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கு வைத்துக்கொண்டு வீட்டியா இருந்தா பாப்போம், தேவனுக்கு நாங்க கொடுக்கிறது. எத்தனை பேர் அந்த உற்சாகத்தோடு தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கோம்? எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எந்த தூரத்துக்கு நாங்கள் பழக்கி இருக்கிறோம் தேவனுக்கு கொடுக்கிறது. இந்த பகுதியினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த சிறுவனுக்கோட தேவனுக்காக எங்களிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறதுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க நாங்கள் நிச்சயமாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய நாங்கள் இருக்கிறோம். ஆகியதான் பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இந்த எல்லாரையும் பந்தி இருக்க வச்சு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட முடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்க இருக்கிற ஒன்றும் கூட வீணாக்கி போய்விடாதபடிக்கு எல்லாவற்றையும் மீதியானது என்ன செய்கிறாரு? சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை பாருங்க, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சியை நாங்க செய்கிறோம் என்று சொன்னா இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடுகளை நாங்க வேஸ்ட் பண்றோம். வீடுகள்ல இருந்தாலும் கூட இன்னைக்கு எவ்வளவு ஆகாரத்தை நாங்கள் வீண்வரையும் செய்வர்களாக நான் காணப்படுறோம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இதை நீங்கள் வீணாக்காமல் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆகவே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு என்று சொல்லி மிகுதியை கொண்டு நான் என்ன செய்கிறோம்? அதை வீசுகிறவங்களா இருக்கிற நிச்சயமாக நாங்கள் அப்படி செய்யாமல்
எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிரின்சிபலா வச்சுக்கொள்ளணும். நாங்கள் எங்களுக்கு போதுமான அளவை தான் நாங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதிகமாக எடுத்து நாங்கள் எப்பொழுதும் அதை வீணாக்கவே கூடாது. ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக் கொடுத்த அந்த பாடம் முதலாவது நாங்கள் கொடுக்கறதுக்கு எப்பொழுதுமே மனப்பூர்வமா இருக்கணும். அதே போல நாங்கள் அதை வீணாக்காதவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? இதெல்லாம் முடிந்து அவர் தனித்திருக்கிறதுக்காக அவர் ஆசைப்படுகிறார். அதனால என்ன செய்யறாரு? அவர் அந்த இடத்தை விட்டு சீஷர்களை விட்டு அவர் தனியே போகிறார். அப்படி போகின்ற பொழுது என்ன நடக்குது? இந்த சீஷர்கள் கப்பர்நகூம் என்கின்ற இடத்துக்கு போறதுக்காக, மறுக்கரையில் இருக்கிற கப்பர்நகூம் என்ற அந்த இடத்துக்கு போறதுக்காக படகுல ஏறி இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்க 2-3 மைல் தூரம் போற நேரத்துல என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு காற்று அந்த படகை அலக்கடிக்குது, மூழ்கி போற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிறார். இது இந்த இடத்துல நாங்க பார்க்கின்ற 2வது அற்புதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடல்ல நடந்து வரும் பொழுது இந்த சீஷர்கள் பார்த்து என்ன செஞ்சாங்க? நம்மட ஆண்டவர் வந்துட்டாரு, வாங்க அவரை ஏற்றி கொள்ளும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொல்றோம்? இதே பகுதியை நாங்க மாட்புல வாசிக்கலாம். வாசியங்கள் மாட்பு 6ஆம் அதிகாரத்தில், மாட்பு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 12வது 13வது வசனத்தையும் வாசிக்கும். மன்னிக்கவும், மாட்பு 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். மாட்பு 6:49. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வாராரு. அவரோடு இருந்த சீஷர்கள் அவர்கள் எப்படி கத்துறாங்க? ஆவேசம் என்ன? ஐயோ பேய் ஒன்று வருது. ஆண்டவரை பார்த்து பேயோடு சொல்லிவாங்க. என்ன செய்யறாங்க? கத்துறாங்க. எவ்வளவு ஒரு பயந்தாங்கோலிகளா அவங்க இருக்கிறாங்க இல்லையா? தேவனோடு இருந்தவங்க, அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்டவங்க, அவர் பேய் விரட்டினது எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும்பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? பயந்து போகணுங்களா, ஆவேசம், ஐயோ பேய் வருது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா நீங்க பாருங்க, இந்த இதே அதிகாரத்துல 1வது வசனங்கள் நீங்க வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே சீஷர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்புறார். நீங்க போய் சீஷருக்கு அறிவிங்க, வியாதிகளை குணப்படுத்துங்க, பேய்களை ஓட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க மாட்பு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? 7வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பேய்களை விரட்டுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே போல வியாதிக்காரர்களை குணப்படுத்துகிற வல்லமையை கொடுக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து இவங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க? அது செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? கண்டுடனே கத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டு கூட அவங்க பலவீனமா அந்த இடத்துல காணப்படுகிறாங்க. இப்படியான ஒரு சூழலில் அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு முன்பாக வந்தது யாரு? தேவனா சாத்தான்? தங்களுடைய இக்கட்டான சூழல்ல, இந்த மாதிரி அந்தகாரமான சூழல்ல அவங்களோட கண்களுக்கு முன்னாடி வந்தது யாரு? தேவன். ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்க அவரை? அவர் ஒரு பேயை நினைச்சு போய் கத்தினாங்க. இன்னைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரியமானவர்களே, நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எங்களுக்கு ஒரு கடினம், எங்களுக்கு ஒரு பயங்கரமான சூழல் வரும் பொழுது நாங்க யாரை பார்க்கிறோம்? தேவன் எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய பிள்ளைகளாக இருக்கு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவே. அப்படி இருந்தும் கூட நாங்கள் எங்களுக்கு வருகின்ற கடினங்களிலே நாங்கள் யாரை பார்க்கிறோம்? நாங்கள் யாரை பார்க்கிறோம்? இந்த கிறிஸ்தவங்கள் எதற்கு பயப்படுகிறார்கள் அதிகமாக?
இன்னைக்கு கிறிஸ்துவ நாங்கள் அநேகமா நிறைய காரியங்களுக்கு பயப்படுறதா இருக்கோம். என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் பயப்படுறோம்? ஒன்று நோய்க்கு பயப்படுவோம், இன்னொன்று ஆறாவது இறந்து போனா அவங்க ஆவி மறுபடியும் வந்துருச்சு, இந்த வாசல் உட்கார்ந்து இருக்குது, இந்த பின்னுக்கு நிக்குது, இந்த கட்டிலைகளை படுத்திருக்கு இல்லையா, இதுக்கு பயப்படுவோம். வேற என்ன காரணத்துக்கு பயப்படுவோம்? இல்ல இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் இல்லையா, மற்றவங்கள மாறி அதை இல்ல இந்த வாழ்க்கையில இது கெட்ட நேரமோ தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி சிந்திக்கிறவங்களும் இருப்போம். அதே போல வேற என்னது, அவங்கள கண்டுபட்டிருக்குமோ இல்லாட்டி இவங்கள கண்டுபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு அநேகர் உண்டு. அதே போல ராவான பயம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, வந்து ராவண நீங்க வந்து மஞ்சள் சாப்பிட்டு போகாதீங்க, போற வழியில போய் உங்களுக்கு தொப்பீங்க இல்லையா. இப்படி எதுக்கெடுத்தாலும் சாத்தானுக்கு பயந்து 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 வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதல் மூலமாக கொடுத்த விடுதலை என்ன, சாத்தானுடைய சகல அதிகாரங்களிலிருந்து அவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆனா அதை நான் உண்மையாகவே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் கூட நாங்க என்ன செய்வோம், அநேக நேரத்தில் மறந்து போய்கிட்டு சீசர் கத்துனது போல ஐயோ அந்த அப்படியே வந்து செய்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்துச்சு. தேவனை என்னுடைய பிரச்சனைக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இந்த பிரச்சனை, என்னுடைய பிரச்சனைக்கு முன்பாக நான் யாரை வைக்கிறேன்? என்னுடைய பயத்தை தான் நான் அந்த இடத்துல வைக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் எனக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக தேவனை என்னால் பார்க்கவே முடியாது. பிரச்சனைக்கு முன்பாக நிற்பது வந்து எது? சாத்தான் தான் வந்து. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவது எந்த சூழலிலும் நான் எனக்கு வர்ற பிரச்சனையில யாரை முன்பாக வைக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் முன்பாக வைக்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னை என்ன செய்கிறார்? நீங்களாக்கி அவர் என்னை ரட்சிக்கிறார் என்பதை நான் பார்க்கலாம். பிரியமானவர்களே, வாசியங்கள் தேவனுங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை என்ன? மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20. இன்னொருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். எசாயா 43வது அதிகாரம் 1-2. எசாயா 43:1-2. இன்னொரு வாசிகள் மத்தேயு 28:20. ஓகே, இடத்துல பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் எங்களோடு இருக்கிறாரு. உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் எங்களோடு இருக்கிறார். ஆகவே நாங்கள் எதுக்கு பயப்படுறோம்? தேவன் எங்களுக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறோம். மற்றவர்களுடைய வாக்கிய தேவை. எசாயா 43:1-2. இந்த இடத்துல பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு? இப்பொழுதும் யாக்கோபே இங்கு சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உருவாக்கினருமாக என் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். ஆகவே நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னுடைய இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்த போதும் வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை வேறு. எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு! இந்த மாதிரியான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு என்ன செஞ்சாங்க? அந்த நதியை கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? செங்கடலை கடக்கின்ற பொழுது அந்த தண்ணி அவங்க மேல் புரண்டிச்ச பொருளை தேவன் அழகாக அந்த பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை இந்த தண்ணீர் நடுவான அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். அதே போல தானியேலை சிங்க கெபியிலே போட்ட பொழுது
அவங்களோட கூட இருந்தவங்களை அக்னியில போட்ட பொழுது அக்னி அவங்களை பட்சிச்சார். அவங்க எல்லாம் தங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாரை கொண்டு வைத்தார்கள்? தேவனை அவர்கள் முன்பாக நினைத்தபடினாலே தேவன் கொடுத்த அந்த வாக்கு திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவன் பயப்படாத ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் எங்களுக்கு வருகிற எல்லா சூழலிலும் எல்லா கடினமான வேலைகளிலும் யாரை முன்பாக வைக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம்? அந்த இயேசு. நிச்சயமாக எங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் சேர்ந்தது போல நாங்களும் இன்றைய நாளில் அநேக காரியங்களுக்கு பயனுள்ளதாக காணப்படும். ஆகவே எல்லாவற்றிலும் இருந்து நாளை ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், நான் உங்களோடு இருக்கிறேன், தைரியமாயிருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்கிறாரு? பயந்த பொழுது தேவன் என்ன செய்கிறார்? பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களோடு வந்து அவர் படகுல ஏறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படகுல ஏறி அடுத்த நாள் காலையிலே அந்த கப்பர்நகூம் அந்த இடத்துக்கு இவர்கள் வந்து போய் இறங்கிட்டாங்க. இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் காலையில விடிஞ்சோன்னு வந்து பாக்குறாங்க, இந்த சீசர்கள் போன அந்த படகுல சீசர்கள் மட்டும்தான் போனாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனதை பார்க்கல. இவங்க என்ன செஞ்சாங்க? அது பிறகு கொஞ்சம் கப்பல்கள் வேற அதுல ஏறி இவங்க என்ன செய்யறாங்க? வந்து இவங்களை விரட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல போய் இறங்குறாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் தனிச்சிருக்க போனாலுமே வந்து இவங்க விடாம விரட்டிக்கிட்டு போறவங்களா இருக்காங்க. இன்னைக்கு திருச்சபையில கூட இப்படி ஒரு ஜனக்கூட்டம் விடாம சேர்ச்சுக்கு வருவாங்களா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? விடாம விரட்டிக்கிட்டு, ஐயோ நாங்க வீட்டு பக்கமே நாங்க போக மாட்டோம், நாங்க எங்க இருக்க போறோம்? இந்த ஆலயத்திலே இருக்க போறோம், உங்களோட வசனத்தை கேட்க போறோம், தேவனோடு நாங்க ஐக்கியப்பட போறோம். இதான ஒரு ஜனம் இங்க இருக்குமா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அப்படி இந்த இடத்துல ஏன் அநேக வாக்கு என்ன காரணம் பாருங்க. இந்த இடத்துல அவர்கள் போகின்ற பொழுது இவர்கள் போய், ரபி நீங்க எங்க போனீங்க, உங்களை காணையில எடுத்து இந்த ஜனக்கூட்டம் ஆண்டரை பார்த்து கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:26. இந்த இடத்துல பாருங்க அவர் என்ன சொல்றாரு வந்து, இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து வாசி கொண்டு வந்தீங்கன்னா தெரியும், அநேக அற்புதங்களை கொடுத்து யோவான் எழுதி கொண்டு வருவாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் அநேக அற்புதங்களை எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தும் கூட இந்த இடத்துல இவங்க அற்புதங்களை தேடி வந்தாங்கன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். ஆனா இப்ப எப்படி மாறிட்டாங்க? சாப்பிடுறவங்களா மாறிட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, நீங்க இந்த அற்புதத்தை பார்த்ததுனால நீங்க வரல, நீங்க என்னத்தினால வந்தீங்க? அப்பம் புசித்து திருப்தியானபடினால வந்தீங்க இல்லையா? உங்களுக்கு வயிறு நிறைய ஆகாரம் கிடைச்சபடினால மறுபடியும் நீங்க என்ன செய்வீங்க? இதை தேடி வந்தீங்க. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக அற்புதம் செய்தார், ஏன் இந்த உணவை அவர்களுக்கு கொடுத்தார் என்ற அந்த நோக்கத்தை இவர்கள் வந்து அறியாமல் இவர்கள் கண்டுகொண்ட காரியம் எல்லாம் என்னது? வெறுமனே என்னுடைய வயிற்று பசி நீங்கினாகும். அதை வேற பிடிச்சுக்கிட்டா வேற ராஜாவாக்கினா என்ன நடக்கும்? வாழ்க்கை பூராங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுவாரு இல்லையா? இந்தியாவில கூட யாரு முன்னிருந்த முதல்வர் மேல அமைச்சர் மேல எல்லாம் என்ன செய்வாங்க? வந்து ஒரு சில காலங்களுக்கு என்ன செய்வாங்க? வந்து தொடர்ச்சியாக சாப்பாடுகளை ₹1, ₹2 எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரியான காலங்கள் எல்லாம் இருந்துச்சு. அங்க போனா நீங்க ஃப்ரீயா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காசுக்குள்ள நீங்க சாப்பிட்டு வரலாம். இப்படி ஒரு ராஜா எங்களோட வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கு? நாங்க நிறைய சம்பாதிக்க தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துலயே நாங்க விருப்பப்பட்டா போயிட்டு ₹1 கொடுத்துட்டு தாராளமா வயிறு நிறைய நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். அதே எங்க எப்படி நடக்குது? இவர் ஃப்ரீயா கொடுக்குறாரு, நாங்க ஏன் வேலைக்கு போவோம்? இவரை தேடி பிடிச்சி இவருக்கு பின்னாலே தெரிஞ்ச மாதிரி சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சு. ஆகவே இவருக்கு பின்னால நாங்கள் போறது நல்லது அப்படின்னு சொல்லி போனோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஏன் இதை கொடுத்தார் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்க இந்த அழித்து போகிற இந்த போஜனத்துக்காக நீங்க என்ன செய்ய வேணாம்? பிரயாசப்பட வேணாம்.
ஆனா நீங்க உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்கதான அழியாத அந்த போஜனத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரயாசப்படு. அதுதான் நித்தியத்துக்கு உங்களை நித்தியத்தை கொண்டு போய் அப்படி சேர்க்கிறதா. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் இரண்டாவது காரியமாக அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இல்ல நீங்க செய்கிற காரியம் இந்த உங்களை வைத்து போகிறதுக்காக மட்டும்தான் நீங்க தேடுகிறவங்களா இருக்கிறீங்க. இதே இந்த தேடுதல், இந்த ஆர்வம் உங்களுடைய ஆத்மாவுக்கு இருக்குமா இருந்தா, நான் யாரு, தேவன் எப்படிப்பட்டவர், என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடந்திருக்கிறது, நான் நித்திய ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்திலே தானே அந்த மெய்யான ஜீவ அப்பம் என்பதை அவர் அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்னுடைய தசையை உண்டு என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுவீர்களானால் என்னதை பெறுவீர்கள், நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்று அவர் அந்த இடத்திலே அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார். இப்படி அவர் அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் என்ன நினைத்தார், ஒரு புதினமான ஒரு உபதேசமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நீங்க எந்த தந்தையை தான் சாப்பிடணும், நீங்க இந்த ரத்தத்தை தான் குடிக்கணும் சொன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் யாருமே தேர்வான போதனையை சொன்னதே இல்லை. ஆனா இவர் ஏன் இப்படியான ஒரு போதனையை சொல்லியிருக்கார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், மறைமுகமாக தான் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், நீங்க உங்களுடைய ஆத்மாவுக்காக நீங்கள் என்னிடத்தில் நீங்க வராவிட்டால், நீங்கள் என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாகவே நீங்க என்ன உங்களை அந்த ரட்சிப்புக்குள்ளால வழி நடத்த முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்து போவீர்கள் என்பதை அவர்கள் பேசிக்கிறது. அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் விபரத்தை காட்டுகிறார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார், ஒரு கட்டத்துல இவற்றை போதனைகளுக்கு சரிவராதுன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம், அவருடைய சீஷர்களில் அநேகர் என்ன செய்கிறார்கள் அந்த இடத்துல அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க பிரியமானவர்களே, தேவனோடு கூட இருந்த ஜனங்கள், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் கண்டவர்கள், அவர் கொடுத்த அந்த பிரசங்கம், அவர் கொடுத்த வார்த்தை எல்லாத்தையும் அவங்க கேட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இந்த இது எங்களுக்கு கடினமான உபதேசமா இருக்கு இல்லையா, இன்னைக்கு நாங்க செழிப்பான உபதேசங்களை நாங்கள் சபைக்கு கொடுக்கலாம், நீங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு கார் கிடைக்கும், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், உங்களுக்கு நோய் சுகமாகும், நீங்க இப்ப கீழே இருக்கிறீங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாங்க, உங்க ஆண்டவர் பெரிய ஒரு பணக்காரனா மாத்துவாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை நாங்கள் கேட்கக்கூடியவங்களா இருக்கு. ஆனா இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரு, நீங்க அழிந்து போகிற இந்த போஜனத்துக்காக நீங்க பிரயாசப்படாம உங்களுடைய ஆத்மாவுக்காக அழியாத இந்த போஜனத்துக்காக பிரயாசம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை சபைகளிலே ஆத்மாவுக்காக இன்னைக்கு தேவ செய்திகள் நாங்கள் கொண்டோம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேக சபைகள்ல நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தையில மாத்திரமே சொல்லி அவர்களை கவரத்தக்கதாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஜனத்தை பிரியப்படுத்துவர்களாகவே இன்னைக்கு அநேக சபைகளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த இடத்திலே அவர்கள் அநேக கூட்டமாக இருக்கிறாங்க. நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம் தானே 5000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி. என்ன காரணம், அவங்களுடைய தேவை சந்திக்கப்படுகிறது, அவங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆகவே கூட்டமாக இருக்கிறார்கள். மெய்யான சத்தியத்தை அவர்கள் அறிந்த பொழுது என்ன நடக்கிற இந்த இடத்துல அது அவங்களுக்கு கடினமான பிரதேசம். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த ஜனம் தேவனோடு இருந்த அநேக சீஷர்கள் இந்த வார்த்தைகள் கடினமாக சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை பின்வாங்கி போனவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் பிரியமானவர்களே, நாங்கள் முதலாவது நாங்கள் காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா, அவரை நாங்கள் அறியாத வரைக்கும் நிச்சயமாகவே உலகத்தை உங்களுக்கு கூட நாங்கள் காண்போம். நாங்கள் சொல்லிக் கொள்வாங்க, நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க, நாங்கள் தேவனை எப்பொழுதுமே இருக்கிறவங்க, நாங்கள் ஆலயத்துக்கு போறவங்க, எல்லா காரியம் செய்யறவங்க நாங்கள் சொல்லலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத வரைக்கும்
நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நானும் ஒரு உலகத்தவன் தான். பிரியமானவர்களை நீங்க வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலே எரேமியா புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 4வது அதிகாரம் 22வது 23வது வசனம். எரேமியா 4, 22, 23. பாருங்க, தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறாருங்க, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அறியாமல் இருப்பாங்களா? ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு வந்து, என்னுடைய ஜனங்கள் என்னை அறிகிறார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய பார்த்து எப்படி அப்படி சொல்றாரு? இந்த இடத்துல அவர் சொல்லுறாரு, என்னுடைய ஜனங்கள் என்னை அறியாது இருக்கிறார்கள். இவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். பைத்தியம் நிதானமா இருந்தா தான் அறிஞ்சு கொள்ளலாம். பைத்தியக்காரர்களால் அறிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? ஆனா இவர் எங்க யாருக்கு ஒப்பிடுகிறாரு? இவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், இவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சூப்பரான ஆக்கள், அறிவாளிகளா இருக்கிறாங்க. ஆனா நன்மை செய்யவங்க அறிவு இல்லாதவங்களா காணப்படுறாங்க. ஆகவேதான் தேவன் என்ன செய்கிறாரு? பாருங்க, பூமியை பார்த்தே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கின்ற பொழுது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். என்ன காரணம்? இடத்திலே அது இருளாய். இருள் என்னதுக்கு அடையாளம்? என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா அந்தகாரத்திலிருந்து மூடி மறைக்கிறது. தேவனுடைய வெளிச்சத்துக்கு அதை கொண்டு வராது. ஆகவேதான் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? அவர் தேவன் முதலாவது இந்த பூமியை படைக்கும் பொழுது அவர் முதலாவது நாளிலே என்னத்தை படைத்தார்? வெளிச்சத்தை. வெளிச்சம் உண்டாக்கப்பட்டார். ஆகவேதான் நாங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னார். இந்த இருளுக்குள் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய ஒழுங்கின்மையான இந்த வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வர வேண்டும். வெளிச்சம் எங்களுக்குள்ளே எப்படி வரும்? அவருடைய வார்த்தை எங்களுக்குள் வருகின்ற பொழுது அது எங்களை அது மாற்றும். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த ஆண்டவருடைய டீச்சர்கள் பின்வாங்கி எடுத்து அவருடைய உபதேசம் கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போறாங்க. இந்த அவர்கள் அந்த அந்தகாரத்துக்குள்ளே, அந்த இருளுக்குள்ளே இருந்து இந்த ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ளே வருகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக. இது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிரியமானவர்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எங்களுடைய வாழ்க்கை நீங்கி போகும் என்று சொன்னார். நிச்சயமாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவரை அறிகிற அறிவினை நாங்கள் வளராத போனால் நிச்சயமாகவே நாங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த அந்தகாரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழப்போம். ஆனா நாங்க வெளியே என்ன சொல்லிக்கொள்வோம்? நாங்க ஒரு கிறிஸ்தவன், நான் பைபிள், நான் இந்த இடத்துக்கு மெம்பரா இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமா இந்த சேர்ச்சில நான் ஊழியம் பண்றேன், இத்தனை வருஷமா நான் இந்த இடத்துல ஆராதனை பண்றேன். இது வாய் மட்டும்தான் பேசணும். ஆனா இந்த இருதயத்தில் தேவனுக்கு ஒரு அறிவே இந்த இடத்துல. ஆகவே நீங்க யோசிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவசித்தால் மட்டும் நீங்கள் பரலோகம் போக முடியுமா? நிச்சயமா நீங்கள் விசுவாசிக்கிறதோடு என்ன செய்யணும்? தேவன் யார், அவரை அறிகிற அறிவு எனக்குள்ளே என்ன என்று சொல்லி சொன்னார். நிச்சயமாக அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே காணப்படும். ஆகவே நாங்கள் நியமானவர்களை நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 17:27. அப்போஸ்தலர் 17:27.
தூரமானவர் அல்லவே. பாருங்க, இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி எப்படி செய்தார். யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி தடவி பார்ப்பீங்க? இங்க இருந்து அதுல சுதர்சன் இருக்கிறார், அவர் தடவலாம் நினைக்கிறேன். தடவ முடியாது, என்ன பக்கத்துல இருந்தா மட்டும்தான் தடவி பார்க்க முடியும். ஆகவே தேவன் எங்க இருக்கிறாரு? என்னோடு அருகாமையிலே அவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு, இவங்க தடவியாகவும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லையா? நாங்க என்ன நினைக்கிறோம்? அவர் ரொம்ப தூரமா இருக்கிறாரு. இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறாரு? நான் உங்களுடைய உங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன். ஆகிய நான் பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி கற்றுக்கொண்டோம் என்பதால் நிச்சயமா இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த மற்ற 12 அதுல பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார். சீமோன் பேதுரு, நீங்க வாசிங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை நான் ஆரம்பத்திலே கேட்டது போல அவர் கேட்கிறாரான்னு என்னது, நீங்களும் போய்விட மனதா இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க, அவரோட சீசர் எல்லாம் போயிட்டாங்க. இந்த 12 பேர் நீதியா நிக்கிறாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களுமா போறீங்க? வேதனையோட அவர் கேட்கப்படும் பேது அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 68, 69. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, சீமோன் பேதுரு சொல்றான்னு சொல்லி அவரது பிரதித்துவமாக, ஆண்டவரை யாருக்கு நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அவருடைய வார்த்தையை பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவசித்தோம். வேற என்ன செஞ்சிருக்காங்க? அறிந்து. விசுவாசம் மட்டுமே போதுமா? பாத்தீங்கன்னா புறஜாதியாரும் விசுவாசிக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தான். நீங்க ஒரு இந்து மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள். அதே போல நீங்க பாருங்க, இந்த வரலாற்று ரீதியாக நீங்க போய் கேட்டா, ஆமா இப்படி வந்து இந்த பூமியில வாழ்ந்தாருன்னு சொல்லி வரலாற்று ரீதியாகவும் அவர் என்ன செய்வாங்க, வந்து நிரூபிப்பாங்க. இதே நீங்க சாத்தான்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், தான் தேவனுடைய குமாரன் சொல்லி அதுகளும் விசுவாசித்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சாத்தான் கூட அவங்க விசுவாசிக்கிறாங்க தேவனுடைய குமாரன் சொல்லி. அப்ப இவங்க எல்லாரும் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்துருவாங்க. இங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க தானே, ஆகவே அவங்க எப்படி அவங்க அந்த ரட்சிப்புக்குள்ள வரத்தானே வேண்டும். விசுவாசித்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் பரலோகம் போக முடியும். நிச்சயமாக தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, நாங்கள் விசுவாசித்து அறிந்து. ஆகவே பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே இல்லை என்று சொல்லி சொன்னார். அவர் யார் என்றது நாங்கள் அறியாம போனா நிச்சயமாக நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒழுங்கின்மையும் பெருமையுமான ஜனங்களாக. அவரை நாங்கள் அறிந்திருந்தோமானால் என்ன செய்வோம்? இன்னைக்கு நாங்கள் வீட்டுல போத்தி படுத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்க மாட்டோம். இல்ல எங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க மாட்டோம் இல்லையா? நீங்க பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்கள், எங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, எந்த அறிவுக்காக நாங்கள் எங்களை அநேகமா அர்ப்பணிக்கின்றோம்? இந்த உலகத்தை அறிகின்ற அறிவுக்கு தான் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோங்களா? இந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள், உலக அறிவுகளை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கோம். அது 5 மணியா இருந்தாலும் சரி, 4 மணியா இருந்தாலும் சரி, நாங்க என்ன செய்யறோம்? வந்து அவங்களுக்கு அதை கொடுத்து அந்த இடத்துக்கு அந்த டைமுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள நாங்க எவ்வளவு தூரம் நாங்கள் தேவனுக்கு எங்களை கொடுக்கிறோம் ஆராய்ந்து பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவு தூரமாக தேவனுக்கு எங்களை கொடுக்க நாங்கள் ஆயத்தம் கொடுப்பாரு. அவருடைய சத்தியத்தை கேட்க, அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள
என்னுடைய இருதயம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இறுதியாக பிரியமானவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் போய்விட அவருடைய சத்தியம் அது எங்களுக்கு கடினத்தை கொண்டுதான் இல்லை, அது எங்களுக்கு பேதுருவை கூட ஜீவனுள்ள வார்த்தையாக ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை கொடுப்போம், எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்னத்தை கொடுப்போம், அவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. நாங்கள் அவர்களுக்கு வெளிச்ச வீடாக இருக்கிறோமா, இல்லை உலகத்தின் காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்களா? இறுதியாக ஒரு வசனத்தை பார்க்கலாம், நிறைவேற்றிக்கோம். பிரியமானவர்களை வாசியுங்கள். யோவான் 17 3வது வசனம். யோவான் 17 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையில் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த இடத்துல அவர் என்னது சொல்லுகிறாரு? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையில் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அப்படியா போட்டு அறிவதே. விசுவாசிக்கிறதுக்கு அறியறதுக்கு நிறைய வித்தியாசம். இந்த இடத்துல தேவன் நாங்கள் எப்படிப்பட்டவரை அவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கிறது அல்ல, அவரை அறிய நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிச்சயம். ஆகவே பிரியமானவர்களே, வாழ்க்கை நாங்கள் தேவனுக்கு நாட்டு ஒப்புக் கொடுப்போம். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர இந்த இடத்துல நாங்கள் வருவதற்கு அவருக்கு வாக்கு பண்ணுவோம். இந்த உலக காரியங்கள் அநேகமான காரியங்கள் எங்களுடைய காணப்படலாம், தவறு கிடையாது. ஆனால் அது தேவனுக்கு முன்பாக வருகின்ற பொழுது அது ஒரு தடையாக இருக்கிற வாழ்க்கையிலே அது காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து மத்தேயுவிலே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக முதலாவது நாங்கள் இதை தேட வேண்டும். நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நாங்கள் தேடுவோமாக என்றால் நிச்சயமாக இடத்துல யாரும் இடத்துல நாங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் நான் உலக காரியங்களுக்கு தான் நான் ஒப்புக் கொடுக்க போறேன், அந்த காரியங்களை நான் வளர போகிறேன்னு சொன்னார். தேவன் அன்றைக்கு சீசர்கிட்ட கேட்ட அதே வார்த்தையை இன்றைக்கு உலகத்துல கேட்கிறார், நீங்கள் போகும் மனதாரி பிரியமானவர்கள் முடிவுங்கள் இறக்கிட்டார். தேவனை நாடப் போகிறதா இல்லை உலகத்தின் காரியங்களில் போய் எங்களுடைய ஆத்மாக்களை இழந்து போகும். தேவனுடைய வார்த்தை அது கடினமானது அல்ல, நிச்சயமாக எங்களுக்கு சமீபமாயிருந்து எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனை காணப்படுகிறார். ஆகவே நாளை நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பது முதலாவது தேவனுக்கு எங்களை நாங்கள் கொடுக்க ஆயத்தம். அதே போல நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சத்திய இந்த ஜீவ அப்பத்துக்காக அவருடைய இந்த மெய்யான வார்த்தைக்காக நாங்கள் பிரயாசப்படுறவங்களாக ஆனப்படணுமே தவிர நாங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக நாங்கள் செய்யறவங்களாக இடத்துல பேரு சொன்னது அவரை அறிந்த அவர்தான் மெய்யான தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கைக்கு இவர் போதும் ஜீவ வார்த்தைகள் அவரிடத்திலே இருக்கிறது அறிந்து அவரிடத்திலே எங்களை